ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில முக்கியமான காரியங்கள் கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று நாம் விசுவாசிப்போம். வாருங்கள். ஆமென். இந்த வேலையிலே நாம் ஆண்டவரிடத்திலே இந்த வேலையை சமர்ப்பிப்போம். Friends, let's commit this time to the Lord in prayer. நாம் ஜெபத்தோடு இந்த நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Precious Father, thank you for this wonderful morning. விலையேறப்பெற்ற பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We bless you and we ask you to lead us and guide us, Lord. ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை ஆசீர்வதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். We pray that you will speak to us and empower us, Lord, for your glory. ஆண்டவரே, தம்முடைய மகிமைக்காக நீர் எங்களோடு கூட பேசி எங்களை உம்முடைய வல்லமையினாலே நிரப்பி பலப்படுத்துவீராக. We thank you in Jesus' name. உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Friends, let us read, before we start, let us read from 2 Timothy chapter 2, maybe from verses 1 to 7. Brother, can you please read, 2 Timothy chapter 2, verses 1 to 7. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என் இடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் கிறிஸ்து இயேசுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிச்சூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தி தந்தருள்வார். Hallelujah. Hallelujah. Let me read that in English for you. You, therefore, my son, be strong in the grace that is in Christ Jesus. And the things that you have heard from me among many witnesses, commit these to faithful men who will be able to teach others also. Now, I want to emphasize verse 2 here. இங்கு இந்த 2ஆம் வசனத்தை மிக வலியுறுத்த நான் விரும்புகிறேன். Apostle Paul is encouraging Timothy to commit what he has learned from Apostle Paul to other faithful teachers. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு தீமோத்தேயுக்கு வலியுறுத்துகிறது என்னவென்றால், தாம் உண்மையுள்ள அப்போஸ்தலரிடத்தில் கற்றுக்கொண்டதை அவருக்கு கற்பித்து அவரும் அதன்படி நடக்க வேண்டும் என்று இங்கு அவர் வலியுறுத்துகிறார். Apostle Paul has been teaching his disciples. Timothy is one of Paul's disciples. அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய சீடர்களுக்கு இதை போதிக்கிறார். தீமோத்தேயு என்பவர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு சீஷனாய் காணப்படுகிறார். And he expects Timothy to identify other teachers in the congregation, other teachers around him, so that they can take what was taught to Apostle Paul to others. To Timothy to others. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு தீமோத்தேயுக்கு வலியுறுத்துகிறது என்னவென்றால், தம்முடைய சீடனாய் இருக்கிற தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் கற்பிக்கிறதான அந்த காரியத்தை அந்த குழுவில் இருக்கிற மற்ற தலைவர்களும் ஆசிரியர்களும் இதை அறிந்து கொள்ளும் தக்கதாக தான் கற்றுக்கொண்டதை அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுக்கு அவர் கடந்து போகும்படி செய்கிறார். தீமோத்தேயும் அதை பின்பற்றி போதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Amen. And you see, we all have been under a teacher before. நாமும் இதற்கு முன்பாக ஒரு ஆசிரியர் கீழாக தான் இருந்து கற்றுக்கொண்டோம். We did not teach ourselves, but the Lord has taught us, equipped us through other ministers. நாம் நம்முடைய சொந்தத்திலே நாம் தேர்ந்து வரவில்லை. மற்ற ஊழியர்கள் மூலமாக தேவன் நம்மை பயிற்றுவித்து இப்படியாக இந்த நிலைமைக்கு இப்போது நம்மை வைத்துள்ளார். First, we were empowered through the word of God. முதலாவது நாம் அந்த கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் பலன் அடைய வேண்டும். And once we have
sufficiently understood and empowered by the word, we are to teach others also. இப்படியாக முதலாவது நாம் கர்த்தருடைய வசனத்திலே பலப்படுத்தப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கு இந்த வசனத்தை நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Paul is very specifically saying, commit these to faithful men. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு குறிப்பாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ இந்த கேட்ட இந்த போதனைகளை உண்மையுள்ளவர்களிடத்தில் ஒப்புவி என்று அவர் சொல்லுகிறார். A teacher is a faithful person. அந்த ஆசிரியர் என்பவர் ஒரு உண்மையுள்ள நபராய் இருக்கிறார். First of all, he is faithful to God. முதலாவது அவர் தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Second, he is faithful to teach what was taught to him. இரண்டாவது அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதை போதிப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். So ultimately, our master teacher is our Lord Jesus Christ. ஒட்டுமொத்தமாக நாம் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய ஆசிரியரும் மாபெரும் போதகருமாகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆசிரியராய் இருக்கிறார். So my dear pastors and friends, as Paul has entrusted to Timothy this important responsibility, our Lord and Savior has entrusted to us so that we can teach others also. எனக்கு அருமையான நண்பர்களே, போதகர்களே, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த போதிக்கிற காரியங்களை தன்னுடைய சீடனாகிய தீமோத்தேயுக்கு ஒப்புவித்தாரோ அதே போலவே இயேசு கிறிஸ்து இந்த போதிக்கிற ஊழியத்தை நமக்கு ஒப்புவித்திருக்கிறார். I had been blessed to serve when I was not a pastor yet. When I was a young man, I was blessed to serve and learn under a senior pastor. நான் வாலிபனாய் இருந்தபோது அப்போது நான் போதனாகவில்லை, என்னுடைய மூத்த போதகரின் கீழாக இருந்து இப்படியாக போதிப்பதற்கும் மற்ற காரியங்களிலும் அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். My pastor has gone to be with the Lord. என்னுடைய அந்த மூத்த போதகர் இப்போது தேவ சமூகத்துக்கு சென்றடைந்து விட்டார். But I recognize that I carry an anointing. His anointing has been transferred to me also. அந்த என்னுடைய மூத்த போதருடைய அந்த அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டது இப்போது நான் உணர்கிறவனாய் காணப்படுகிறேன். So Paul is encouraging Timothy, recognizing that there is a transference of anointing from Paul to Timothy. அதாவது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு வலியுறுத்தி அங்கு அடையாளப்படுத்தி கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால், தன் மேல் இருந்த அந்த அபிஷேகம் அவர் மேலே பரிமாறப்பட்டதை அவர் உணர்ந்து அதன் வாயிலாக போதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். So friends, there is an important truth here. A teacher must always be a student first. இங்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆசிரியராக இருக்கிறவர் முதலாவதாக ஒரு மாணவனாய் அவர் இருக்க வேண்டும். In Luke chapter 6 verse 40 it says, a disciple is not above his teacher, but everyone who is perfectly trained will be like his teacher. லூக்கா 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். Amen. So friends, we have been trained, I believe, by the Holy Spirit, our Lord and Savior Jesus Christ. நாம் இப்படியாக பரிசுத்த ஆவியானவராலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். And we have been trained by an earthly leader ourselves. அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான தலைவர்களின் மூலமாகவும் நாம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். And today God is giving us the commission to go out and teach others. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், நாம் வெளியே புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். In Tamil, a pastor means போதகர். போதகர் means he who teaches. தமிழ் வார்த்தையில் சொல்லப்பட்டபடி அந்த பாஸ்டர் என்ற வார்த்தைக்கு போதகர் என்ற அர்த்தம். போதகர் என்றால் ஒரு வசனத்தை போதிக்கிறவர் தான் போதகர். So friends, teaching is an important part of our ministry. ஆகவே நண்பர்களே, இந்த போதிக்கிற ஊழியம் என்பது நம்முடைய ஊழியத்தின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக காணப்படுகிறது. Now today what we are going to see, understand is the qualities of teachers. இன்றைக்கு அந்த ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டியதான அந்த குணநலன்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The Bible has got quite a lot to say about teachers themselves.
ஆசிரியர்களை பற்றி வேதத்தில் நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. First of all, I want us to read Mark chapter 1, verse 22. முதலாவது மார்க் 1 22 நாம் வாசிக்க போகிறோம். It says, the people were amazed at his teaching because he taught them as one who had authority, not as the teachers of the law. லூக்கா 1:22 இப்படியாக வாசிக்கிறோம். அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினாலே அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். So a teacher or a pedagogy should be an expert in their field. அதாவது ஒரு ஆசிரியர் அந்த கல்வி திறனை மற்றவருக்கு போதிக்கிறதான அந்த கலையை கற்றுத் தேர்ந்தவர் தன்னுடைய துறையிலே ஒரு நிபுணராய் காணப்பட வேண்டும். You see, Jesus taught with authority. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு அதிகாரமுடையவராய் அங்கு போதித்ததை பார்க்கிறோம். Jesus taught with clarity. அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய போதனையிலே மிகவும் தெளிவுள்ளவராய் காணப்பட்டார், தெளிவாய் போதித்தார். Jesus was the expert master teacher. இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா போதனைகளுக்கும் தலைவராகும் அந்த நிபுணத்துவம் வாய்ந்த விதத்திலே அவருடைய போதனைகள் காணப்பட்டது. The Bible says very clearly that Jesus came to establish the kingdom of God. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்காக கடந்து வந்தார் என்று. That is why he was very involved in teaching people the values and principles of the kingdom of God. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவானோட தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்தும் அதனுடைய நலன்களை குறித்தும் அதனுடைய மதிப்பின் காரியங்களை குறித்தும் போதனையை செய்து கொண்டிருந்தார். People looked and heard the teachings of Jesus and they said, this is a very different kind of a teaching, unlike their teachers of the law, the Pharisees or their priest. இயேசு கிறிஸ்துவின் போதனை கேட்ட ஜனங்கள் பரிசேயர்கள் மற்ற நியாயசாஸ்திரிகளுடைய போதனைகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவானுடைய போதனை வித்தியாசமாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து குறிப்பிட்டிருந்தார்கள். My dear friends and pastors, எனக்கு அருமையான நண்பர்களே, போதகர்களே, we are called into this teaching ministry. நாம் இந்த போதனை ஊழியம் செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And as we teach every week and few times every week, our congregation is expecting something special from us. ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு சில முறைகளிலே ஒரு சில தருணங்களிலே நாம் போதனை செய்யும்போது நம்முடைய போதனைகள் தெளிவாக இருக்க வேண்டும், சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று ஜனங்கள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். Our congregation, they're expecting that their pastor will help them to understand what the Bible says and to apply that in their daily lives. நம்முடைய சபை விசுவாசிகள், சபை அங்கத்தினர்கள் போதலாகிய நம்முடைய பிரசங்கத்தை கேட்கும்போது இன்னும் வேதத்தை அறிந்து ஆழமாய் அதை கற்றுக்கொண்டு அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்துடன் தான் நம்முடைய போதனையை எதிர்நோக்குகிறவர்களா இருக்கிறார்கள். Before we can teach our people the word of God, we must first study the word first. நம்முடைய சபை அங்கத்தினர்களாகிய ஜனங்களுக்கு நாம் போதிப்பதற்கு முன்பாக முதலாவது நாம் அந்த வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Before we can teach our people to apply the word of God in their lives, we must exhibit that application in our lives first. மற்றவர்களுக்கு போதிக்கிற நாம் தானே அந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக, நாம் போதிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறவர்களாய் முதலாவது நாம் காணப்பட வேண்டும். So my dear friends, we must be expert in our field, that is understanding the Bible, before we can teach others. ஆகவே நம்முடைய துறையில் இருக்கிறதான அந்த வேத வசனங்களை முதலாவது நாம் தெளிவாக அறிந்து கொண்டு அதிலே தலை சிறந்தவர்களாகவும் நிபுணர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். And that is why we have such trainings like IMT India Pastors Training, so that the pastors will continue to be equipped in the Word of God. ஆகவே தான் இந்த ஐஎம்டி வாயிலாக இப்படியாக போதகர்களை பயிற்றுவிக்கிறதான இந்த பயிற்சி நிமித்தம் போதகர்களாக நீங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சித்து இப்படி நடத்துகிறார்கள். And I very specifically chose this particular area
to teach you so that pastors will be equipped to become better teachers. ஆகவே நான் குறிப்பிட்ட இந்த துறையை தேர்ந்தெடுத்து ஏன் உங்களுக்கு போதிக்கிறேன் என்றால், நீங்கள் இதில் பயிற்றுவித்து பழக்கவிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகவே உங்களுக்கு இப்படிப்பட்ட போதனை கொடுக்கிறேன். Because what we carry is the word of God. It's a very precious thing. ஏனென்றால் நாம் சுமந்து செல்கிற காரியம் ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது தேவனுடைய வசனமாய் காணப்படுகிறது. And you just don't carry the word for yourself. We are to teach that word. We are to feed that word to other members so that they will grow also. இந்த வசனத்தை நமக்காக மாத்திரம் நாம் சுமந்து செல்கிறவர்களாக அல்ல, இதை மற்றவர்களுக்காகவும் சுமந்து செல்கிறோம். அவர்களுக்கு இதை நாம் போஷிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். Amen. So, I'm going to share with you some of the qualities of a pastor. First is he must be an expert in his field. ஆசிரியர்களுடைய குணநலங்களை குறித்து நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, அவர் தன்னுடைய துறையில போதிக்கிற ஒழுத்திலே நிபுணராய் காணப்பட வேண்டும். I want to encourage the pastors. Are you upgrading yourself? Are you continually learning the word of God so that you can teach? ஆகவே போதலாக உங்களை பார்த்து நான் சொல்லுகிறது கேட்கிறது என்னவென்றால், நீங்கள் இன்னும் வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறதிலே உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு அதிலே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? The Bible is our textbook. இந்த வேத புத்தகம் தான் நம்முடைய பாட புத்தகமாய் காணப்படுகிறது. First, we must understand. We must read the Bible. We must understand what the Bible teaches. முதலாவது நாம் அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த வேதம் என்ன போதிக்கிறது என்பதை முதலாவது நாம் கற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். We are warned that we must never add or minus from the word of God. ஆகவே வேத வசனத்திலிருந்து ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். We must teach the word of God exactly what the word says. நாம் வேத வசனத்தை போதிக்கும் போது வேத வசனம் எதை குறிப்பாய் தெளிவாய் சொல்லுகிறதோ அதை மாத்திரம் நாம் சொல்லுகிறவர்களாய் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, the Lord thought more than 2000 years ago. நம்முடைய ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் கற்றுக் கொடுத்தார். So he spoke many things 2000 years ago. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அநேக காரியங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார். And those things are recorded in the Bible. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Today we are taking that and teaching it to our people. அதை நாம் இன்று எடுத்து நம்முடைய ஜனங்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். We must teach exactly what the Lord says, not adding or minusing from what the Lord meant. நம்முடைய ஆண்டவர் எதை எண்ணத்தில் கொண்டு அங்கு போதித்து இருக்கிறாரோ, எழுதி வைத்திருக்கிறாரோ அதை தான் நாம் சரியாக தெளிவாய் நாம் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதை ஒன்றையும் குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. We must understand exactly the original meaning or intent of what the Lord said. நம்முடைய ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு எந்த கருத்தை கொண்டு அவர் சொன்னாரோ என்ற அந்த மூல காரியங்களை அறிந்து கொண்டு அதை மாற்றாமல் தெளிவாக அப்படியே ஜனங்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We are to teach what the Lord teach, not interpret in our own understanding into the Bible. நம்முடைய ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை மாத்திரம் நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர அதை நம்முடைய சொந்த கருத்துகளுக்கு கொண்டு வந்து நம்முடைய சொந்த கருத்தை கலந்து அதை வியாக்கியானம் செய்யக்கூடாது. That is why my first point here is we must be expert in our field. We must be expert in studying, knowing the word of God. ஆகவேதான் என்னுடைய முதல் குறிப்பை இப்படியாக நம்முடைய துறையாகிய அந்த போதிக்கிற ஊழியத்திலே நாம் நிபுணர்களாய் காணப்பட வேண்டும். அந்த வேத வசனத்தை நன்று கற்றறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். Amen. So my dear pastors and friends, we must never try to take somebody else's teachings or some things and try to teach our people. We ourselves must understand what we teach, what we preach. ஆகவே எனக்கு அருமையான நண்பர்களே, போதகர்களே, நாம் மற்றவர்களுடைய போதனை எடுத்து ஜனங்களுக்கு போதிப்பதில் நாம் என்ன ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோமோ அதை நாம் நம்முடைய ஜனங்களுக்கு சபையினருக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
Many times, even I myself have listened to some very good teachers because I want to learn from them also. அநேக நேரங்களிலே நானும் கூட போதனை கொடுக்கிற மற்ற போதனையாளருடைய அந்த சொற்பொழிவுகளையும் அவர்களுடைய போதனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வாயிலாக நானும் கற்றுக்கொள்கிறேன். Of course, I cannot go and meet these pastors. They are all overseas. எப்படியாக அப்படிப்பட்ட போதலை போய் நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பல வெளிநாடுகளில் பல பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So what I do, I listen to their video teachings. I listen to them, their audio or video teachings, so that I myself will be equipped. ஆகவே அவர்களுடைய காணொளிகளையும் அவர்களுடைய உரையாற்றின அந்த போதனை செய்திகளிலும் கேட்டு அவர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். Don't listen to any Tom, Dick and Harry. Sometimes there are a lot of false teachers outside there. ஆகவே இவர் பேசினது எல்லாவற்றையும் நீங்கள் கேட்காதீர்கள். ஏனென்றால் இன்னைக்கு அநேக கள்ள போதனையாளர்கள் காணப்படுகிறார்கள். Listen to good teachers. Learn from them. ஆகவே நல்ல போதனை கொடுக்கிறதான அப்படிப்பட்ட போதனையாளர்களுடைய அந்த செய்திகளை கேளுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Never say, I have learned enough. That is a very arrogant attitude. நான் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து விட்டேன் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். அது ஒரு எதிர்மறையான பெருமைக்குரிய காரியமாய் காணப்படுகிறது. In Tamil, they say, whatever you have learned is only a handfold. தமிழ்ல எப்படியாக நாம ஒரு வழக்கச்சொல் ஒன்று, கற்றது கையளவு. There is a lot to learn about God and from His word. தேவனை குறித்தும் அவருடைய வசனத்தை குறித்தும் இன்னும் அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. The next quality of a good teacher is kind and gentle, not resentful or argumentative. இரண்டாவதாக காணப்பட வேண்டிய ஆசிரியர்களுக்கு காணப்பட வேண்டிய குணநலன் என்னவென்றால் கனிவும் அன்பும் மற்றும் மென்மையான தன்மையோடு கூட அவர்கள் போதிக்கிறவர்களாகவும் வெறுப்பு அல்லது விவாதம் பண்ணாதவர்களாகவும் காணப்பட வேண்டும். 2 Timothy chapter 2 verses 23 to 25. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் இந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. But avoid foolish and ignorant disputes, knowing that they generate strife. And a servant of the Lord must not quarrel, but be gentle to all, able to teach, patient in humility, correcting those who are in opposition. If God perhaps will grant them repentance, so that they may know the truth. புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். You see, my dear friends, we are all called to defend the gospel. நாம் அனைவரும் இந்த வேதத்தை தற்காக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். If there are false teaching outside there, we must rise up to defend what is the right thing. இந்த கள்ள போதனையாளர்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு விரோதமாக போதிக்கும் போது நாம் அதற்கு எதிர்த்து நின்று நம்முடைய வேத வசனங்களை தற்காக்கிறவர்களாய் இருந்து அதற்கான சரியான விளக்கங்களை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். But yet when we are teaching to our church members, when we are teaching to others, the Bible encourages us to be kind and gentle. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையினருக்கு நாம் போதிக்கும் போதும் மற்றவர்களுக்கு போதிக்கும் போதும் நாம் கனிவுள்ளவர்களாகவும் மென்மையான தன்மையோடு கூட போதிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். You see, sometimes people may not understand completely what we are trying to tell them. அநேக நேரத்தில் நம்முடைய போதனையானது நம்மால கேட்கப்படுகிற ஜனங்களாலே முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போகிற சூழ்நிலையும் உண்டு. They may come to us and ask us to explain, or they may even come and tell us this is what they have understood. அவர்கள் நம்மிடத்தில் வந்து இதை குறித்து இன்னும் எங்களுக்கு அதிகமான விளக்கங்களை கொடுக்க வேண்டும், அல்லது இவ்வளவுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று அதை குறித்ததான காரியங்களை வந்து நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். We must never argue or treat them badly
but we must treat them kindly and gently. ஆகவே அவர்களோடு கூட நாம் தர்க்கம் செய்கிறவர்களாயிராமல், தவறான விதத்திலே அவர்களோடு வாதிடாமல், தெளிவாய் சரியானதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். In humility, we must make every effort to help them to understand. ஆகவே நாம் தாழ்மையோடு கூட நாம் எடுக்கிறதான எல்லா முயற்சிகளிலும் அவர்கள் சத்திய வசனத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய விளக்குரைகள் காணப்பட வேண்டும். And sometimes when people are going through some struggles or some problems in their life, they may react wrongly against what the Bible is teaching. இப்படியாக ஒரு சில ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்களூடாக, போராட்டங்களின் ஊடாக கடந்து செல்லும்போது அவர்கள் கேட்கிறதான இந்த சத்தியத்திற்கு விரோதமாக நடந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய செய்கைகள் காணப்பட்டாலும், pastors must always empathize with them, understand what the people are going through, and always care for them and love them and gently teach them. ஆகவே போதவர்களாகிய நாம் இப்படிப்பட்டதான பாதைக்கூடாக கடந்து போகிறதான ஜனங்களுடைய நிலைமைகளை அறிந்து அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல நாம் தாழ்மையுடனும் மனத்தாழ்மையுடனும் சாந்தத்தோடும் கனிவோடும் கூட அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You know, sometimes when some people react differently, sometimes pastors can get very upset. How many times I've told you what is the right thing to do? இப்படியாக அந்த ஜனங்கள் நடந்து கொள்ளும் போது எதிர்முறையான விதத்தில் நம்மிடத்தில் வந்து இதை குறித்து அவர்கள் பேசும்போதோ நடந்து கொள்ளும் போதோ நாம் அவர்களிடத்தில் எத்தனை முறைதான் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீ சரியானதை தெரிந்து கொள்ளவில்லை என்று அப்படிப்பட்டதான போக்கிலே நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடாது. But we must always in humility, in gently continue over and over again to teach them so that they will understand and they will change their lives. ஆகவே அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் சாந்தத்தோடும் தாழ்மையோடும் கனிவோடும் மென்மையான விதத்திலே திரும்ப 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 அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை அவர்கள் கற்றுக்கொண்டு புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். This is very important in teaching the wonderful word of God. இது இந்த அற்புதமான சத்திய வசனத்தை போதிப்பதில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. You are not teaching your wisdom. You are teaching the people God's wisdom and God's truth. நீங்கள் உங்களுடைய ஞானத்தை ஜனங்களுக்கு போதிப்பதில்லை, தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் நீங்கள் ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். That takes us to point number 3. இது நமக்கு அந்த மூன்றாவது குறிப்புக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறது. Colossians chapter 1 verse 28, Apostle Paul says, "Him we preach, warning every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ." ஆகவே கொலோசியர் 1:28 இப்படியாக வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். My dear friends, this is the goal, the objective of every church. ஆகவே இதுதான் எல்லா சபைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு லக்காயும் நோக்கமாயும் காணப்படுகிறது. We must present every man and every woman perfect in Jesus Christ. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் பூரணனாய் தெரியாதவனாக நிறுத்த வேண்டியதே நம்முடைய பொறுப்பாய் காணப்படுகிறது. That is the goal of a pastor. That is the ambition. That's the effort of every pastor. இதுதான் எல்லா போதலுடைய வாஞ்சியும் அவர்களுடைய பழக்கமும் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அவர்களுடைய வாஞ்சியுமாய் காணப்பட வேண்டும். We are to present every believer to Christ as men and women perfect in Jesus Christ. ஆகவே நம்ம இடத்தில் இருக்கிற அந்த விசுவாசிகளை கிறிஸ்துக்குள்ளாக தேறினவனாக பூரணராக்கி நிறுத்துவதே நம்முடைய அந்த காரியமும் கடமையாய் காணப்படுகிறது. So we need to teach them with wisdom. ஆகவே அவர்களுக்கு ஞானத்துடன் நாம் கற்பிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Just give me a minute please. I'll come back. ஒரு நிமிஷம் என்னோடு பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் மறுபடியும் உங்களோடு வந்து இணைந்து கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
Okay. All right, then, friends. So it's very important for us to have the wisdom of God so that we can teach others. ஆகவே நாம் போதிக்கும் போது தேவனுடைய ஞானத்தோடு நாம் போதிக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு போதிக்கும் போது இப்படியாக நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Now, in Colossians chapter 3, verse 16 says, let the word of Christ dwell in you richly in all wisdom. கொலோசியர் 3:16 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. First, teaching you and admonishing one another. முதலாவது நாம் ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்லி நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். See, the word of Christ must dwell in us richly. வேத வசனம் நம்மிலே சகல பரிபூர்ணமாய் வாசமாயிருக்க வேண்டும். Now, this is the anointing of God, the Rhema anointing. இதுதான் அந்த ரேமா வார்த்தையாகிய அந்த அபிஷேகத்தை அடங்கியதாய் காணப்படுகிறது. Every pastor must be filled with the Rhema anointing. ஒவ்வொரு போதகரும் இந்த ரேமா வார்த்தையாகிய அப்படிப்பட்டதான அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். We must fast and pray and plead to the Holy Spirit to anoint us, to fill us with the Rhema anointing of God. ஆகவே போதலாகி நாம் ஒவ்வொரு நேரம் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்திலே அமர்ந்த ஆண்டவரே எனக்கு அந்த ரேமா வார்த்தை கொடும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டுள்ள அபிஷேகத்தை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Even every time before we open the Bible and read the Bible, we must plead to the Holy Spirit to anoint us with this Rhema anointing. ஆகவே வேத வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இந்த ரேமா அபிஷேகத்தை தரும், இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை அளித்தருளும் என்று நாம் ஜெபித்து படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். If not for the Rhema anointing, I cannot teach you also. அந்த ரேமா வார்த்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நானும் உங்களுக்கு இப்படியாய் நாம் கற்றுக் கொடுக்க முடியாது. The word of Jesus must dwell in me so that I can teach you. முதலாவது வேத வசனம் என்னிலே பரிபூர்ணமாய் அது வாசமாயிருக்க வேண்டும், அதன் பிறகுதான் நான் உங்களுக்கு அதை நான் கற்றுக் கொடுக்க முடியும். So my dear friends, a good teacher teach with wisdom filled by the Rhema anointing of God. ஆகவே ஒரு நல்ல ஆசிரியர் ஞானத்தோடும் தேவனுடைய ஞானத்தோடும் பரிசுத்தாவினுடைய அந்த ரேமா வார்த்தையின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவராய் இருக்க வேண்டும். Number 4. நான்காவது காரியம், the best teachers instruct others how to pass on the truth they have been taught, so the cycle of pedagogy continues. ஆகவே சிறந்த ஆசிரியர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்டதான அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு கற்பிப்பார்கள். எனவே இந்த கற்பிக்கிறதான திறமையை கற்றவர்கள் அதை மற்றவர்களுக்கு இப்படியாக சுழற்சியின் விதத்திலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார்கள். Amen. Friends, this is very important. We teach others what we have learned. நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கிறோம். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. The Holy Spirit has chosen us to impart specific important things to individual pastors. பரிசுத்தாவினர் இப்படியாக ஒவ்வொரு தனிப்பட்ட போதலுக்கும் தாங்கள் கற்றுக்கொண்ட தங்களிடத்திலே இருக்கிறதான அந்த மற்ற காரியத்தை மற்றவர்களுக்கு கடந்து போகிற விதத்திலே சொல்லிக் கொடுக்கிற விதத்தை ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார். You see, if I am a missionary pastor, the Holy Spirit will teach me a lot of things about that area of mission work and how to go about doing mission ministry. நான் ஒரு மிஷனரி போதகனாக இருப்பேன், ஆனால் நான் எப்படி அந்த ஊழியத்தை செய்கிறேன், அந்த குறிப்பிட்ட பணிஸ்தலத்தில் எப்படி என்னுடைய வேலை இருக்கிறது என்றதான அப்படிப்பட்ட காரியங்களை கற்றறிந்த மற்றவர்களுக்கு அந்த மிஷனரி நோக்கத்தோடு கூட செய்கிறவனாய் பரிசுத்த ஆவியானவரை ஆயத்தப்படுத்தி கற்றுக் கொடுக்கும்படி சொல்லிக் கொடுப்பார். If I am an evangelist, I will be equipped with how to go about doing the work of an evangelist. நான் ஒரு சுவிசேஷ போதகனாக இருந்தால் எப்படி நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற அப்படிப்பட்டதான சுவிசேஷ அறிவிக்கிற போதகனாய் காணப்படுவேன். So it depends on what the Lord is teaching us. Sometimes the Lord teaches us specific focus so that we can minister in that area.
ஆகவே தேவன் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை சார்ந்ததாகவே நம்முடைய போதனையும் காணப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய துறைகளிலே எப்படிப்பட்டதான அந்த காரியங்களை நாம் தேவனிடத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறோமோ அதை தான் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். And we who have learned from the Lord, we must teach others what we have learned. நாம் தேவனிடத்திலிருந்து எதை கற்றுக்கொண்டோமோ அதை தான் நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So if you have learned something very special, a special gift and a special talent, you can pass that special gift to others so that it can continue. They can pass it on to others. It can continue. இப்படியாக நீங்கள் தேவனிடத்திலிருந்து சிறப்பான விசேஷமான ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் வரங்களை பெற்று கற்றுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதன் வாயிலாக மற்றவர்கள் மூலமாக இந்த காரியங்கள் சிறப்பான விஷயங்கள் எல்லா ஜனங்களுக்கும் பரவுகிறதாய் காணப்படும். So at the end of the day, the body of Christ is edified. ஆகவே கடைசியாக பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரம் இன்னும் சத்திய வசனத்திலே கற்பிக்கப்பட்டதாய் சிறப்பிக்கப்பட்டதாய் காணப்படும். If you see in Titus chapter 2, தீத்து 2ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் பார்ப்போமானால், if you read from verse 1 to verse 5, you will understand that Paul is encouraging Titus to teach others, to be an example to others. 2ஆம் அதிகாரம் தீத்து 1-5 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது பவுல் இப்படியாக தீத்துக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆகவே அவர்களும் இதை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். You see, I have observed a lot of ministers who have become very successful. They don't pass the baton on to their assistants or juniors. இப்படியாக நான் அநேக ஊழியர்களை கூர்ந்து கவனித்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய அந்த ஊழியத்திலே வெற்றியுள்ளவர்களாய் காணப்படுவதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு அவர்கள் பகிர்ந்தளித்து அடுத்த சந்ததிக்கு அதை கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது they choose, sometimes very selfishly, they choose only to pass on to their own family. அநேக நேரத்தில் இதை நான் கவனித்திருக்கிறேன். அந்த ஊழியர்களாகிய அவர்கள் இப்படி தாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களை குறிப்பாய் தங்களுடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் குடும்பத்தினருக்கு மாத்திரம் அதை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். You see, they know what they've learned is very precious. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியம் மிகவும் விலையேற பெற்றது என்று. So they don't want to share it with others, but only with their own family members, only with their own children. ஆகவே அந்த வெளியேற பெற்ற கற்றுக்கொண்ட காரியங்களை தங்களுடைய குடும்பத்தினருக்கு மாத்திரம் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே மாத்திரம் அதை கற்றுக் கொடுப்பார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். If that is the attitude of pastors, we have failed God in this area. அதுதான் ஒரு போதருடைய நடத்த இருக்குமானால் அந்த குறிப்பிட்ட துறையிலே நாம் தோல்வியுற்றவர்களாய் தான் காணப்படுவோம். We must be able to teach others, especially those whom the Holy Spirit is leading to us. பரிசுத்த ஆவியானவர் யார் நம்மிடையிலே வழிநடத்தின ஜனங்களுக்கு அந்த காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So good teachers, the best teachers, they always instruct others what they have learned. ஆகவே நல்ல ஆசிரியர்கள், சிறந்த ஆசிரியர்கள் என்ன கற்றுக்கொண்டார்களோ அதை அப்படியே தங்களுக்கு பின்பற்றி வருகிற தங்களுடைய ஜனங்களுக்கு முழுமையாக சொல்லுகிறவர்களா இருக்கிறார்கள். Not only that, good teachers will share the blessings they have received with others also. அது மாத்திரமல்ல, நல்ல ஆசிரியர்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு அவர்கள் பகிர்ந்தளிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். Of course, everything must be done with wisdom. ஆனால் எல்லாமே செய்கிற காரியங்கள் ஞானத்தோடு செய்யப்பட வேண்டியது மிக அவசியம். We are living in a very selfish world where people tend to keep very special things only for themselves or their generations. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகம் ஒரு சுயநலமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் விசேஷமான விஷயங்களை நாம் நமக்காகவும் நம்முடைய சந்ததிகளுக்காகவும் வைத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். In the parable of the sower, the Lord taught us to sow the seed outside. We must sow the seed so that many will be blessed and grow in Christ. ஆகவே இந்த விதைக்கிறவனுடைய ஊமையில பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், இந்த விதையை நீங்கள் பனித்தலங்களிலே வெளியிலே போய் நீங்கள் விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பார்கள்.
So, my dear friends, these are some very important qualities of pastors, ஆகவே teachers. நண்பர்களே, இதெல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆசிரியருடைய குணநலன்களாய் காணப்படுகிறது. When you open your heart and become a servant whom God takes pleasure, God will bless you, my dear friends. நீங்கள் இதயத்தை திறந்து தேவனுடைய விருப்பத்தின் வாஞ்சையை செய்து முடிக்கிற ஊழியர்களாய் இருக்கும்போது தேவன் அதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறவராய் இருப்பார். Now, the other thing is that teachers or pastors shouldn't lord their position over others. இது மாத்திரமல்ல, ஆசிரியர்கள், போதகர்கள் மற்றவர்களை தங்கள் பதவியால், அதிகாரத்தால் ஆளக்கூடாது. Now, in Mark chapter 12, verse 38, Mark 12:38. Can you please read that, brother? மார்க்கு 12ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். No problem. 38. பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும். That's right. You see, what Jesus said was, some of the teachers of the law, the Pharisees, they like to wear big clothes and big clothing and special clothing to show others that they are special people. விசேஷமாக பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அவர்கள் நீண்ட அங்கிகளையும் விசேஷித்தமான ஆடைகளை தரித்து தெரிந்து கொண்டு சந்தை வெளிகளை இப்படியாக போதிக்க விரும்புகிறார்கள் என்று அப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறார். That's right. If you continue to read, you will understand that they want to be greeted by others. They want others to call them guru or doctor or something. They want others to treat them with respect. அவர்கள் இப்படியாக தங்களை ஜனங்கள் குரு என்றும் மரியாதையுடன் அழைக்க வேண்டும் என்று, முதன்மையான இடங்களில் அமர வைக்க வேண்டும் என்று, இப்படியான காரியங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். We shouldn't force people or we shouldn't push people to recognize us, to call us that way. ஆகவே ஜனங்கள் இப்படியாக என்னை அழைக்க வேண்டும், என்னை கனப்படுத்த வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்று அவர்களை நாம் இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. Yes, we have authority over our students. நம்முடைய மாணவர்கள் மேலே நமக்கு அதிகாரம் இருக்கிறது உண்மைதான். It's important for us to have a very special authority over our students so that our students can learn from us. நம்முடைய மாணவர்கள் மேலே நமக்கு விசேஷமான அதிகாரம் உண்டு. அவர்கள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். This is what Luke chapter 6 verse 40 says. இதுதான் லூக்கா 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். A disciple is not above his teacher, but everyone who is perfectly trained will be like his teacher. ஈசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். See, we are called to represent what our Jesus was. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அவரை பிரதிபலிக்கும்படி அவரை நாம் அறிமுகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That is why Jesus said, do not be like the Pharisees or the teachers of the law. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசேயர்களைப் போலவும் நியாயசாஸ்திரிகளைப் போலவும் நீங்கள் காணப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். We must humble ourselves and be good teachers. ஆகவே நம்மை நாம் தாழ்த்தி நல்ல ஆசிரியர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Now the next one is pedagogy is important. This is the next point I want to share with you. Pedagogy is important because teaching is a serious calling. அடுத்து இன்னொரு குறிப்பை நான் முக்கியத்துவப்படுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், கற்பித்தல் முக்கியமானது. ஏனெனில் கற்பித்தல் ஒரு தீவிர அழைப்பாய் காணப்படுகிறது. I taught you about 5 qualities of teachers. ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டியதான 5 குணநலன்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். But now our Lord Jesus Christ has taught us. அதை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். Now, 2 Timothy chapter 4 verses 1 and 2 talks some very important things to us. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களை அங்கு சொல்லிக் கொடுக்கிறது. We will have that read for you.
நாங்கள் உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. You see, the Lord is saying, Apostle Paul is teaching us that we must be prepared to teach and preach God's word in season and out of season. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நாம் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We must always be ready to preach the word. ஆகவே எப்போதும் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். If suddenly you are in a particular situation and people ask you to share some things, you cannot say, well, I did not prepare anything and come, so I don't know what to share. ஆகவே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஜனங்கள் உங்கள் அண்டையில வந்து, ஐயா நீங்கள் இப்போது பிரசங்கிக்க வேண்டும் என்று உங்கள் அண்டையில கேட்கும்போது, ஐயோ நான் எதையும் ஆயத்தம் செய்யவில்லையா, என்னால பிரசங்கிக்க முடியாது என்று நாம் சொல்லக்கூடாது. Or sometimes some of us can give excuses. Oh, I did not bring my Bible. I don't know what to share with you. ஒரு சிலர் இப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லுவார்கள், சாக்கு போக்குகளை, ஐயோ என்னுடைய வேதாகமத்தை கொண்டு வரவில்லை, ஆகவே என்னால பிரசங்கிக்க முடியாது. My friend, the Bible must be in our mind and in our heart. ஆமெனா. நண்பர்களே, எப்போதும் அந்த வேத புத்தகம் நம்முடைய மனதிலும் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதாய் காணப்பட வேண்டும். What we have in our heart, the Holy Spirit can take that and teach to others. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து மற்றவர்களுக்கு கற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு உதவி செய்வார். The Holy Spirit recognizes the situation the people before us are in. நமக்கு முன்பாகவும் நம்ம சூழ்ந்து இருக்கிற ஜனங்களுடைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அறிந்தவராய் காணப்படுகிறார். So the Holy Spirit will empower us, not using our wisdom, but God's wisdom to minister to the people who are listening to us. ஆனால் அப்படிப்பட்ட வேளையில நம்மை கேட்கிற ஜனங்களுக்கு அவர்களுடைய சூழ்நிலைகள் என்ன எல்லாம் என்பதை அறிந்து நம்முடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய வழிநடத்தின்படி அவருடைய ஞானத்தின்படியும் அவர்களுக்கான காரியங்களை கற்றறிந்து அதை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு புகட்டுவார். When we say that we must be ready in season and out of season, that means we must be always connected to the Holy Spirit, connected to God. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் திருவசனத்தை பிரசங்கிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறதின் அர்த்தம் என்னவென்றால், எப்போதும் தேவனோடும் பரிசுத்த ஆவியோடும் நம்முடைய உறவு பிணைக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். The Holy Spirit will tell you what is the most appropriate lesson for that time, for that person. அந்த காலகட்டத்திற்கும் அந்த சூழ்நிலைக்கும் அந்த நபருக்கும் ஏற்ற விதத்தை காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். That is why right in the beginning I mentioned in 2 Timothy chapter 2 verse 2, Apostle Paul says, commit to faithful men who will be able to teach others. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 தீமோத்தேயுவில் இருக்கிற வசனத்தின்படி உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே இதை நீ ஒப்புவி என்று அவர் சொல்லியிருக்கிறார். So my friend, you and I, we ought to be faithful men and women so that God can use us. ஆகவே நீங்களும் நாமும் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே தேவன் நம்மை உபயோகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். In season and out of season, we must be able to teach. ஆகவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எல்லா காலங்களிலும் நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Now, teaching is a spiritual gift. இரண்டாவது, அடுத்தபடியாக இந்த போதிப்பது கற்பிக்கிறது என்பது ஒரு ஆவிக்குரிய வரமாய் காணப்படுகிறது. Of course, we know in 1 Corinthians chapter 12, we know about the God's the fivefold ministry. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 5 விதமான ஊழியங்களை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். God has appointed apostles and prophets, teachers, evangelists, teachers and others. ஆண்டவர் அங்கு அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் உபதேசிக்கிறவர்களையும் அங்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Now let's read that verse. It will show you something different from what Paul mentions in Ephesians. எபேசியர்ல சொல்லப்பட்டதை காட்டிலும் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறதான விஷயம் வித்தியாசமா இருக்கிறதே நாம் அதை வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்கிறவர்களா இருக்கிறோம்.
ஒன்று கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். See, all these are gifts from God. இந்த வரங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறவர்களா இருக்கிறது. Teaching is a very special gift God has given to pastors and other ministers. போதகர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் போதிக்கிறதான இந்த விசேஷ வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Even a prophet, for example, the mouthpiece of God are called the prophets. தேவனுடைய வாயாய் காணப்படுகிறவர் தான் அந்த தீர்க்கதரிசியா இருக்கிறார். What the prophet preaches or prophesies is what he hears from the Lord. அந்த தீர்க்கதரிசியானவர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்றால் தேவனிடத்திலிருந்து எதை கேட்டாரோ அதை தான் அவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். He hears what God says and he preaches and teaches that to the people. தேவன் எதை சொன்னாரோ அதை தேவனிடத்திலிருந்து கேட்டு அது ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவராகவும் போதிக்கிறவராகவும் காணப்படுகிறார். For us to do that, we need to be anointed in the spirit. அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் ஆவியிலே நாம் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். You cannot inherit a spiritual gift. You cannot receive a spiritual gift if you are not in the Holy Spirit, strong in the Holy Spirit. எப்படியாக நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படாமல் பலமுள்ளவர்களாய் இல்லாமல் இருப்போமானால் அந்த ஆவிக்குரிய வரங்களை நம்மாலே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் நாம் பலப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். Amen. I'm just trying to give you a equation for you to understand. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கேற்ற விதத்திலே நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். If you have only 10% of the Holy Spirit in you, you will only have 10% of the spiritual anointing in you. உங்களுக்கு அந்த பரிசுத்தாவினுடைய அந்த நிறைவு 10% தான் இருக்க வேண்டுமானால் நீங்கள் போதிக்கும் போது அந்த 10% தான் சதவீதத்தில் தான் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள். If the Holy Spirit fills you 50%, so you have the 50% of the Spirit's anointing. பரிசுத்தாவின் உங்களை 50% மாத்திரம் நிரப்பியிருந்தால் அந்த 50% நிரப்பப்பட்ட அளவின்படி தான் நீங்கள் போதிக்கிறவர்களா இருப்பீர்கள். If you want to teach with the 100% Rhema anointing of the Holy Spirit, you must be filled 100% by the Holy Spirit. ஆமென். உங்களுக்கு அந்த 100% ரேமா அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு போதிக்கிறவர்களா இருக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த 100% ரேமா அபிஷேகத்தினாலே பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். So you see how important it is for us to teach in the Holy Spirit, because this is a gift from the Holy Spirit. ஆகவே இப்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தினாலே நிரம்பி போதிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்க்கிறோம். அதன் வாயிலாக இப்படியாக நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். The second one is teaching is a requirement for all Christian leaders. இரண்டாவதாக அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் தேவையான ஒரு வரமாய் இந்த காரியம் காணப்படுகிறது. 1 Timothy chapter 3 verse 2. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இதை நாம் வாசிக்க கேட்கலாம். A bishop then must be blameless, the husband of one wife, temperate, sober-minded, of a good behavior, hospitable, and able to teach. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். You see, Apostle Paul is saying what are the important qualities of a Christian leader, and he is saying that able to teach is a very important quality. கிறிஸ்தவ தலைவருக்கு இருக்க வேண்டியதான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காணப்பட வேண்டிய குணநலன்களும் அவர்கள் போதிக்கும் போது இருக்க வேண்டியதான அந்த முக்கியத்துவத்தையும் எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். You see, sometimes we miss this in our church. அநேக நேரத்திலே சபைகளில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் தவறிவிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். If pastors, if leaders are appointing someone to become a church leader, one of the important qualities is that that person must be able to teach.
ஒரு சபை தலைவர் இன்னொரு உப சபை தலைவரை அங்கு உதவிக்காக நியமிக்கும் போது அவரிடத்திலே காணப்பட வேண்டியதான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் அவர் போதிக்கிறவராய் இருக்க வேண்டும். We cannot say a treasurer is only supposed to know how to count money. அந்த ட்ரெஷரர் வெறும் அந்த பணத்தை எண்ணுகிற ஒரு பொருளாளராக மாத்திரம் அவர் இருக்கக்கூடாது. A treasurer must able to teach also. அந்த பொருளாளர் போதக சமர்த்தனமாய் அங்கு காணப்பட வேண்டும், போதிப்பதற்காக. So every leader of a church must be able to teach others. This is the requirement of a Christian leader. ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொரு சபை தலைவர்களும் அவர்கள் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது அவர்களிடத்திலே காணப்பட வேண்டியதான ஒரு தேவையான விஷயமா இருக்கிறது. So recognize this, my dear friends. ஆகவே இதை நாம் கண்டு கொண்டு அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Next time when you appoint someone to leadership, make sure that person is also able to teach. ஆகவே அடுத்த முறை உங்களுடைய சபையிலே தலைமைத்துவ பணிக்காக நீங்கள் யாராகிலும் நியமிக்கும் போது அவர் போதக சமர்த்தனா இருக்கிறாரா என்று கண்டறிந்து அப்படிப்பட்டவரை நீங்கள் நியமிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The next one, number 3, is Christian teachers base their information on the scripture. மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், கிறிஸ்தவ ஆசிரியர்கள் தங்கள் தகவல்களை வேதத்தின் அடிப்படையாக கொண்டுள்ளதாக காணப்பட வேண்டும். In this world full of information, there are a lot of information you can see and understand from outside. இந்த உலகத்திலும் வெளியிடத்திலும் அநேக விதமான தகவல்களை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் தகவல்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். The greatest treasure of the 21st century is information. அந்த மாபெரும் பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது இந்த 21 நூற்றாண்டிலே, அது தகவல்களை பெற்றுக்கொள்கிற ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. And information technology is one of the greatest business in the world today. இவ்வுலகத்தில் இன்றைக்கு காணப்படுகிறதான தலை சிறந்த வியாபாரத்திலே இந்த தொழில்நுட்ப தகவல்களை அறிந்து கொள்வதுதான் தலை சிறந்ததாய் காணப்படுகிறது. But for any and every Christian teacher, our information must be based on the scripture, the word of God. ஆனால் ஒவ்வொரு சபை தலைவருக்கும் கிறிஸ்துவ போதகருக்கும் கிடைக்க வேண்டிய தகவல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தகவல்களை மாத்திரம் நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2 Timothy chapter 3 verse 16. 2 தீமோத்தேயு 3:16 வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். We can see very clearly the difference between human teaching and God's truth. இங்கு மனித போதனைக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்கு நம்மாலே பார்க்க முடியும். We will have that read in Tamil. 2 தீமோத்தேயு 3:16 இப்படியாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. Amen. You see, because the word of God is anointed by the Spirit of God, we as teachers, we must use that as our base for information and teaching. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினாலே அருளப்பட்டிருக்கபடினாலே வேத வசனத்தை போதிக்கிறதான ஆசிரியராக நாம் நம்முடைய தகவல்களை இந்த வேத வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We must not take the wisdom of this world and teach the people. உலக ஞானத்தை எடுத்து நாம் ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. And say that is the biblical knowledge. அது அப்படி போதித்துட்டு இது வேத ஞானம் என்று நாம் சொல்லக்கூடாது. We must teach the Bible information, but we can use illustrations from the outside world. ஆகவே நாம் வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட தகவல்களை வேதத்தின் காரியங்களை போதித்து விட்டு உலகத்தின் காரியங்களை உதாரணங்களுக்காக எடுத்து நாம் ஜனங்களுக்கு குறிப்பிடலாம். The worldly things are illustrations. Remember to separate that clearly. Biblical truth and worldly illustrations. இந்த வேத சத்தியத்திற்கும் உலக உதாரணங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆகவே இதை நீங்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். For example, we are going to teach about the subject on Trinity. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் திருத்துவத்தை குறித்து நாம் போதிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Can you find any example that can in this world that can perfectly explain Trinity to the people? திருத்துவத்தை குறித்ததான போதனைகளுக்கு உலகத்திலிருந்து வருகிறதான ஏதாவது ஒரு பூர்ணமான எடுத்துக்காட்டு இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும்.
There is no perfect illustrations about Trinity in the world. ஆக அப்படி பார்க்கும்போது திருத்துவத்தை குறித்து பூர்ணமான எந்த ஒரு உதாரணமும் இந்த உலகத்திலே நமக்கு காணப்படவில்லை. I have used some illustrations from the world to try to explain Trinity. உலகத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை எடுத்து இப்படியாக திருத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுகிற விதத்திலே நான் அநேக முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். But the worldly illustration always has other flaws, other weaknesses, and cannot explain Trinity to the fullest. இப்படியாக உலகத்திலிருந்து வருகிறதான உதாரணங்கள் முழுமை பெறாததா இருக்கிறது. அதிலும் குறைபாடுகளும் தோல்விகளும் காணப்படுகிறது. ஆகவே முழுமையாய் உலகத்தின் உதாரணத்துவத்தை கொண்டு முழுமையாய் திருத்துவத்தை நாம் போதிக்க முடியாது. So you see, I'm just giving you an example. இதை ஒரு உதாரணமாக தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So when we teach people, make sure the base of our information, the base of the subject is from the scripture. ஆகவே நாம் ஜனங்களுக்கு போதிக்கும் போது நமக்கு இருக்கிறதான அந்த தகவல்கள் அடிப்படையாக சத்தியத்தை கொண்டதாயும் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டதாயும் காணப்பட வேண்டும். Number 4. நான்காவது காரியம், teaching comes with great responsibility and accountability. இந்த கற்பிக்கிறதான இந்த பெரும் பொறுப்பு மற்றும் இந்த காரியங்கள் பொறுப்புணர்வோடு வருகிறதாய் காணப்படுகிறது. James chapter 3 verse 1, James warns us, my brethren, let not many of you become teachers, knowing that we shall receive a stricter judgment. இங்கு யாக்கோபு 3:1 இங்கு ஒரு எச்சரிப்பாய் யாக்கோபு எடுத்திருந்து வருகிறது. இப்படி இருக்க ஆகவே நாம் போதிக்கிறதான இந்த ஊழியத்திலே நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் பிரசங்கிக்க கூடாது என்ற எச்சரிப்பை நாம் பெற்றவர்களாய் இங்கு காணப்படுகிறோம். Amen. Can you please read James 3:1, Bhaiya? யாக்கோபு 3:1 இப்படியாக சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Okay. Now, this is very important. Okay, my dear friends, when we teach, there is a immense responsibility and accountability on our shoulders and in our hearts. நாம் இப்படியாக போதிக்கும் போது பிரசங்கிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே ஒரு மாபெரும் பொறுப்புணர்ச்சியும் அந்த பொறுப்பும் நம்முடைய தோளின் மேலே இருக்கிறதை உணர்ந்து அறிந்து நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். That's why I spend a lot of time in prayer, because when I teach, I want my pastors in India to listen to God's voice, not Elanco's voice. ஆகவேதான் நான் உங்களுக்கு போதிப்பதற்கு முன்பாக அநேக நேரங்கள் ஜெபத்திலே செலவழித்து விட்டு வந்து உங்களுக்கு போதிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற என்னுடைய போதகர்கள் இந்த போதனைகளை கேட்கும் போது இளங்கோ அவர்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காகவே. Because Elanco is not perfect. Elanco is a physical, weak person. And I'm sometimes worried that in my tiredness, I may say a wrong thing. That's why I ask God, Lord, guard the words that I speak. இளங்கோவானவர் பூர்ணமானவர் அல்ல, சரீர பிரகாரத்திலும் பலவீனமுடையவராய் இருக்கலாம். ஆகவே சோறுற்ற வேலைகளிலே இளங்கோவானவர் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை சொல்லிவிடாமல் தேவனுடைய வார்த்தையை தான் சொல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்டதான வாஞ்சியோடு தான் நான் ஜெபத்தோடு உங்கள் மத்தியில் வந்து கற்றுக் கொடுக்கிறேன். I always pray, asking God to hide me behind the cross. எப்போதுமே நான் தேவன் அண்டையிலே கேட்பது, ஆண்டவரே அந்த சிலுவைக்கு பின்பாக என்னை மறைத்து நீர் வெளிப்படும் என்று. Let the people listen to your voice, your teaching, not mine, Lord. ஆகவே ஆண்டவரே, ஜனங்கள் உம்முடைய போதனைகளும் உம்முடைய சத்தியங்களும் உம்முடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும், என்னுடையதை அல்ல. So that's why, my friends, teaching comes with great responsibilities and accountability. ஆகவேதான் இந்த போதிக்கிற ஊழியமானது பொறுப்புள்ளதாயும் பொறுப்புணர்வு கொண்டதாயும் காணப்படுகிறது. When I was preparing this, I recognizes that I also can have some weaknesses in me. So how can I teach others to be good when I may have these weaknesses in me?
இப்படியாக இந்த செய்திகளை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற வேளையிலே எனக்கு இருக்கிற பலவீனங்களை கண்டறிந்து, எனக்கே பலவீனம் இருக்கும்போது நான் எப்படி இப்படிப்பட்டதான காரியங்களிலே நீங்கள் பூரணம் அடைய வேண்டும் என்று அதை நான் போதிக்க வேண்டும் என்று அப்படியே எனக்குள்ளே நான் ஆராய்ந்து அறிந்து கொண்டதுண்டு. That's why a long time ago I decided to check myself whether I am accountable to what I teach. I must practice what I preach. ஆகவேதான் அநேக நாட்களுக்கு முன்பாக இதை நான் சுய பரிசோதனை செய்து நான் போதிக்கும் போது பொறுப்போடு போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் போதிக்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையில முதலாவது நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் போதிக்கும் போது என்னுடைய போதனைகள் பொறுப்புணர்வோடு காணப்பட வேண்டும் என்ற அந்த பொறுப்பை கொண்டவனாய் நான் போதிக்கிறவனாய் இருக்கிறேன். I will not attain 100% perfectness, but I know day by day, moment by moment, I am improving myself. ஒருவேளை நான் 100% பூர்ணம் அடைந்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லாமல், ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அந்த பூர்ணத்துக்கு நேராக நான் முன்னேறி சென்று கொண்டிருக்கிற விதத்திலே என்னுடைய போதனைகளும் காணப்படுகிறதா இருக்கிறது. This is the responsibility, accountability of a teacher. ஆகவே இதுதான் ஒரு ஆசிரியருடைய பொறுப்பாயும் அவர் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதான அந்த பொறுப்புணர்வாயும் காணப்படுகிறது. And finally, I want to tell you, good teachers in the church are worthy of double honor. கடைசியாக நான் சொல்லுகிறது, திருச்சபையில் இருக்கிறதான இந்த நல்ல ஆசிரியர்கள் இரட்டிப்பான மரியாதைக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். 1 Timothy chapter 5 verse 17 says this. 1 தீமோத்தேயு 5:17 இதை தான் நாம் வாசிக்கிறோம். Let the elders who rule well be counted worthy of double honor, especially those who labor in the word and doctrine. 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கிறோம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். Amen. So that's why, my friends, as teachers, as pastors, we must be committed, dedicated, because God is observing us. ஆகவே போதகர்களாக நாம், பிரசங்கிக்கிறவர்களாக நாம், தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். God is observing us. So therefore, we cannot put a drama before God. தேவன் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். ஆக அவருக்கு முன்பாக நாம் நாடகத்தில் நடிக்கிறவர்களாக நம்முடைய காரியங்கள்ல ஒரு நடிப்பா இருக்கக்கூடாது. Because God wants to reward us, and He will reward us appropriately. தேவன் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். தகுதியான விதத்திலே நம்மை அவர் கனப்படுத்த விரும்புகிறார். That is why we must always be our best as a teacher. ஆகவேதான் எப்போதும் நாம் அந்த சிறப்பான போதிக்கிறவர்களாக, ஒரு ஆசிரியராக நாம் காணப்பட வேண்டும். We may stumble here and there, but when we recognize our weakness, go to God immediately. அங்கு இங்கு நாம் தவறி விழுகிறவர்களாய் காணப்படலாம். நம்முடைய குறைபாடுகளை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து அவருடைய சமூகத்துக்கு நாம் சென்றடைந்து அதை சரிப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Ask God to sanctify us and cleanse us and strengthen us. தேவனிலே என்னை பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். And then immediately get up and be ready in season and out of season. உடனே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எழும்பி நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எல்லா காலத்திலும் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். It is my prayer and my desire that every one of you will be blessed by the Lord. இது என்னுடைய வாஞ்சியும் என்னுடைய எதிர்பார்ப்புமா இருக்கிறது. நீங்கள் அனைவரும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Be a good servant and serve God with the best of your ability. நீங்கள் ஒரு நல்ல ஊழியனாக, எல்லா விதத்திலும் தலை சிறந்தவர்களாக, சிறந்ததை கர்த்தருக்கு செய்து வெளிப்படுத்துகிற ஊழியர்களாய் காணப்பட வேண்டும். Be a teacher of the Lord Jesus Christ. You're not teaching God, but Jesus representative in the world. நாம் தேவனை போதிக்கிறவர்களாக அல்ல, தேவனுடைய பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து போதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Because God wants you to take His message and give it to the people of this world. தேவன் தம்முடைய செய்தியை எடுத்து நீங்கள் தம்முடைய ஜனங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். The next lesson
I will teach you about Jesus Christ, our master teacher. அடுத்து நம்முடைய அந்த அஹ், போதனையின் தலைப்பு என்னவென்றால், இயேசுவே நம்முடைய தலை சிறந்த ஆசிரியராய் இருக்கிறார் என்ற அந்த தலைப்பின் அடிப்படையிலே நம்முடைய பாடங்கள் இருக்கும். I'm going to teach this subject so that we can learn from our Lord Jesus Christ how to become a good teacher. ஆகவே இதை நாம் கற்றுக்கொள்ளும் போது எப்படி நாம் நல்ல ஒரு போதர்களாய் ஆசிரியர்களாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். What were the special qualities our Lord Jesus Christ had? இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் இருந்த சிறந்த பண்புகள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். And so we are going to learn from our Lord how to become a good Bible teacher. ஆகவே நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் எப்படி ஒரு வேதத்தின் நல்ல ஆசிரியர்களாக நாம் திகழ வேண்டும் என்பதற்காக. But today I am glad that we have the opportunity to evaluate ourselves. Am I a good teacher? Do I have these qualities in me? இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டுதான் இந்த பாடத்திட்டத்தின் கீழ் காணும்போது நம்மை நாமே ஆராய்ந்தறிந்து நான் இப்படிப்பட்ட குணநலன்களை பெற்றவனாய் இருக்கிறேனா என்று என்னை நானே மதிப்பீட்டு செய்து கொள்வதற்கு இது ஒரு தருணமாயிருக்கிறது. Let me pray for you, friends. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நண்பர்களே. My dear Lord, I thank you and I bless you for this wonderful opportunity. எனக்கு அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான வாய்ப்புக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். Lord, I thank you for this lesson that we have taught one another. இன்றைக்கு ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். We want to excel in the ministry of teaching. ஆண்டவரே, இந்த போதிக்கிறதான ஊழியத்தில் இன்னும் நாங்கள் வளர்ந்து உயர்வடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். We want to be the instrument that speaks the voice of God to the people. தேவனுடைய சத்தத்தை ஜனங்களோடு பேசுகிறதான அந்த பாத்திரங்களாக கருவியாக இருக்க வேண்டும். We want to become the instrument to teach others about the principles of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகளை மற்றவர்களுக்கு போதிக்கிறதான தேவனுடைய கருவிகளாக நாம் காணப்பட வேண்டும். Lord, we cannot understand all this subject with our own wisdom. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான இந்த பாடத்திட்டத்தின் காரியங்களை எங்களுடைய சொந்த புரிந்து கொள்ளுதலின்படி ஞானத்தின்படி எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. We pray for the Rhema anointing, the Holy Spirit's anointing upon every one of us. எங்கள் ஒவ்வொரு மேலும் இந்த ரேமா வார்த்தையின் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருக்க வேண்டுமாய் நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். Anoint all my friends, Lord, listening to me today, that they will rise up and become excellent teachers, learning from the Master, Lord Jesus Christ. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான எல்லா தெய்வ ஊழியர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கடந்து வந்து அவர்கள் போதிக்கிற பிரசங்கிக்கிற ஊழியர்களே தலை சிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name I bless every one of them. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen. Amen.